ஹாய் நண்பா, நான் உங்கள் அபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேட்சோட ட்ரீம் 11 டீம் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பிள்ளைங்க தட்டி விட்ருங்க. வாங்க போய் பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் 2 டீம் தான் போடுவேன். இப்போ 2 டீம் தான். எந்த மேட்சுமே நான் 2 டீம் தான் போடுவேன். 2 டீமில் எந்த டீம் பிடிச்சிருக்கோ அந்த டீம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி போட்டுக்கோங்க, நான் எடுக்கிற டீமை வச்சு. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டீம் எடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டன் டிகாக் எடுத்துக்கோங்க. அடுத்து இஷான் கிஷான் எடுத்துக்கோங்க பேட்டிங், விக்கெட் கீப்பரில். அடுத்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துக்கோங்க. அடுத்து சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கோங்க, நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்து ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க. அடுத்து ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் மார்க் ஸ்டாய்னிஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து கிரண் பொலார்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேட்டிங்கில் பவுலிங்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கைசோர் ரபாடா எடுத்துக்கோங்க. அடுத்து ஜஸ்பீத் பும்ராவை எடுத்துக்கோங்க. அடுத்து 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. 9 பாயிண்ட்ஸில் நார்ஜியா எடுத்துக்கோங்க. அப்படியே பாருங்கள், ரீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்கா பாருங்கள். ஏன் நார்ஜியா இருக்குங்கன்னா டென் போல்ட் எடுக்காமல் பாருங்கள். எல்லாத்துலையும் டிடி வாங்கியிருக்காரு. விளையாட மேட்ச்சு டிடி இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லா மேட்சுமே டிடி தான். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட்டை பார்த்துங்க. ட்ரெண்ட் போல்ட் போன மேட்ச் தான் 35, அதுக்கடுத்து 124 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சிஎஸ்கேவோட 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பார்த்துக்கோங்க. 2 விதத்தில் யார் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ 2 விதத்தில் யாராச்சும் எடுத்துக்கோங்க. நான் நார்ஜி எடுத்துக்கிறேன். அடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் போட்டுக்கோங்க. வைஸ் கேப்டன் குண்டன் டிகாக் போட்டுக்கோங்க. விக்கெட் கீப்பிங்லாம் போட்டிங்கன்னா அவனுக்கு பெனிஃபிட். ஏன்னா பாயிண்ட்ஸ் கேட்ச் பிடிச்சாலும் வர வாய்ப்பு இருக்குது, ஸ்டெம்பிட் பண்ணாலும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கேப்டன் குண்டன் டிகாக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இப்படி மாற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு கம்பல் பண்ண சொல்லலை, பார்த்து போட்டுக்கோங்க. இல்லைனா வைஸ் கேப்டன் மார்க் ஸ்டாய்னிஸ் ஆல்ரவுண்டில் போட்டுக்கோங்க. பவுலிங்கும் போடுவார், கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார், அதனால் அவர் போட்டுக்கோங்க. விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா குண்டன் டிகாக், ரிஷப் பாண்ட், இஷான் கிஷான் 3 எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகர் தவன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்ரேயாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கோங்க பேட்டிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹானே எடுத்துக்கோங்க. அடுத்து மார்க் ஸ்டாய்னிஸ் எடுத்துக்கோங்க ஆல்ரவுண்டரில். பவுலரில் கைசோர் ரபாடா, ஜஸ்பீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட்டில் நார்ஜியா எடுத்துக்கோங்க. அடுத்து மீது 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 பாயிண்ட்ஸில் பண்ணுங்கள். பேட்டிங்கில் பார்ப்போம். 8 பாயிண்ட்ஸ்க்கு யாரும் இல்லை. அடுத்து ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா இருக்கார். குணால் பாண்டியா எடுத்துக்கோங்க. இது இன்னொரு டீம்னா பார்த்து போட்டுக்கோங்க. இன்னொரு டீம். இந்த 2 டீமில் எந்த டீம் பிடிச்சிக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இதில் கேப்டன் இஷான் கிஷானை போடுங்க. இல்லை கேப்டன் இஷான் கிஷான் எனக்கு அடிப்பாக இருந்தோம்னா இஷான் கிஷானை போடுங்க. வைஸ் கேப்டன் ரபாடா போடுங்க. ஏன்னா பவுலிங்கில் ஒரு விக்கெட்டில் 30 பாயிண்ட்ஸ் வந்தது. பேட்டிங் விழுந்து அடித்தாலும் உங்களுக்கு அவர் அடிக்கிற இன்னும் கொஞ்சம் 10 ரன் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் நீங்கள் கைசோர் ரபாடா தவறான விக்கெட் எடுக்கனால அவரை போடுங்க. போன மேட்ச் 50 கொடுத்துட்டாரேன்னு அவர் எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சு அப்படி தான் இருக்கும். அதனால் வைஸ் கேப்டன் ரபாடா போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய முடிஞ்சு. நம்ம சேனலில் புதிய வருஷம் பழைய வருஷம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க விலைகள் தட்டி